திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சட்டவிரோதமாக தங்கியிருந்த 26 வங்கதேசத்தினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் பிரதீஸ்வரன். வணக்கம் பிரதீஸ்வரன், இந்த சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தினர் கைது தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம். திருப்பூர் மாவட்டம் முழுவதும் அதிக அளவில் வங்கதேசத்தினர் போலி அடையாள அட்டைகளை பயன்படுத்தி சட்டவிரோதமாக தங்கி பல்வேறு பணியின் நிறுவனங்களில் பணியாற்றி வருவதாக திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்த நிலையில நேற்று இரவு கியூ பிரிவு காவல்துறையினர் மற்றும் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிறப்பு தனிப்படை போலீசார், பல்லடம் போலீசார் ஆகியோர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இந்நிலையில திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே இருக்கக்கூடிய டிகேடி மில் பகுதியில் இயங்கி வரும் தனியார் நிறுவனத்தில் உரிய ஆவணங்களின்றி வங்கதேசம் இருப்பதாக தகவல் கிடைத்தது. அங்கு போலீசார் சோதனை மேற்கொண்டனர். இந்நிலையில போலி அடையாள அட்டைகளை பயன்படுத்தி 26 வங்கதேசத்தினர் அந்த நிறுவனத்தில் தங்கி பணிபுரிந்து வந்தது தெரிய வந்தது. அவர்களை கைது செய்த போலீசார் பல்லடம் காவல் நிலையம் அழைத்து வந்து தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் வங்கதேசத்தை சேர்ந்தவர்களின் விவரங்கள் குறித்தும், அவர்கள் வங்கதேசத்தில் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் என்பது குறித்தும், எப்படி இங்கு வந்தார்கள் என்பது குறித்தும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் போலி ஆதார் அட்டைகளை வழங்கும் ஏஜென்ட்டுகள் யார் என்பது குறித்தும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுவரை 26 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில மேலும் பலர் கைது செய்யப்படுவார்கள் என போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி பிரதீஸ்வரன், உங்களுடைய தகவல்களுக்கு. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.